இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அறிவு கெட்டவனே, பேப்பரை வீட்ல போட சொன்னா என் மூஞ்சில தூக்கி போட்டு போற இடியட். மித்ரா, நீதான் என் மேல விழுந்தியா? சண்டே வந்தாலே சிக்கன் ஸ்பெஷல், ஆனா நீ வந்தாலே என்னோட மனசுக்கு ஸ்பெஷல். ஆனா என்ன பண்றது, உன் லைஃப்குள்ள வர முடியாம மிஸ் பண்ணிட்டேன். இல்ல, அந்த லக்ஷ்மி தான் என்ன உன் வாழ்க்கைக்குள்ள வர முடியாம தடுத்துட்டா. அவளும் அவன் மூஞ்சி. உன்னை நினைச்சு நான் பல கனவுகள் கண்டேன், எல்லாத்தையும் டிசப்பாயிண்ட் பண்ணிட்டா. The most eligible bachelor ஆன உனக்கு என்ன உன் மனைவி ஆக முடியாம தடுத்து என்னோட ட்ரீம்ஸ் எல்லாத்தையும் டே ட்ரீம்ஸ் ஆக்கிட்டா. அதனாலதான் அவ என்னோட வழியில குறுக்க வரக்கூடாதுன்னு வேணும்னே அவ ரெடி ஆயிட்டு இருக்கும் போது அவ தலையில அடிச்சு அந்த லக்ஷ்மி பிளேஸ்க்கு மணமேடைக்கு நான் கல்யாண கோலத்துல வந்தேன். அரவிந்தா ஆண்டி முன்னாடி அவ அவமானப்படணும்னு 4 பேர் அவளை பார்த்து சிரிக்கணும்னு ரிசப்ஷன்ல கட்டிக்கிறதுக்காக அரவிந்தா ஆண்டி ரொம்ப ஆசையா கொடுத்த அந்த புடவைய வேணும்னே கிழிச்சு போட்டுட்டேன். ஆனா அவ அதை கண்டுபிடிச்சிட்டா. அவ என்னை கண்ணத்துல அடிச்சிட்டா. நீ என்ன கல்யாணமே பண்ணிக்கலனாலும் நீதான் என்னோட ட்ரீம் பாய். ஷாலு, வரமா? அம்மா கூப்பிடுறாங்க, நீ இங்கே இரு மித்ரா. அப்படின்னா இது எல்லாத்தையும் பண்ணது ஷாலினி தானா? அப்புறம் எதுக்கு அக்கா இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அமைதியா இருந்தா? இவளுக்கு இருக்க. ஜானு, என்ன அப்படி கூப்பிடாத. நான் உன் மேல ரொம்ப கோவமா இருக்கேன். கோவமா இருக்கியா? எதுக்கு? எதுக்குன்னு உனக்கு தெரியாதா? எனக்கு எப்படி தெரியும் ஜானு? அங்க என்ன ஆச்சு? அங்க ஒன்னும் பிரச்சனை இல்லையே. எனக்கு இங்க பிடிக்கல. எனக்கு இங்க சுத்தமா பிடிக்கல. என்ன ஆச்சு ஜானு? சித்தி ஏதாவது மனசு நோகுற மாதிரி பேசிட்டாங்களா? எங்க மனசு நோகுற மாதிரி பண்ணது சித்தி இல்ல, நீதான். நானா? ஆமாக்கா, நீதான். கல்யாணத்துல ஷாலினி அக்கா அவ்வளவு பண்ணிருக்கா. நீ ஏன் என்கிட்ட எதுவும் சொல்லல? ரிசப்ஷன்ல அந்த புடவைய கிழிச்சது ஷாலினி தானே உனக்கு நல்லா தெரியும். அப்படி எதுவும் சைலண்டா இருந்திருக்க. ஏன் நீ அவளை பத்தி யார்கிட்டயும் எதையுமே சொல்லல? நம்ம மானம் போயிடும்னுதான். அக்கா? ஆமா ஜானு, ஷாலினி அப்படி பண்ணான்னு 4 பேருக்கு தெரிஞ்சா எல்லார் முன்னாடியும் அவமானம் மட்டும் போகாது, எல்லாரோடதும் தான். நம்மள பார்த்து பார்த்து வளர்த்த தாத்தா மரியாதையும் போயிடும். ஷாலினி நம்ம சித்தி பொண்ணு. சித்தி வயித்துல நம்ம பிறக்கலனாலும் அவங்களும் நமக்கு அம்மா மாதிரி தானே. நம்ம தங்கச்சி மரியாதையை நம்மளே கேவலப்படுத்தினா நல்லா இருக்குமா? அதான் நான் சொல்லல. நீ இப்படி எல்லாரையும் சொந்த சொந்தம் நினைக்கிறதுனாலதான் சித்தி நம்ம தலைமையில ஏறி நிக்கிறாங்க. அதெல்லாம் இருக்கட்டும், மாமாவும் நீயும் ஹனிமூன் டேட் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா? எப்படி இருக்கு? ஜானு, நானி ஹெல்த் இப்ப எப்படி இருக்கு? ஐயோ, என்னக்கா நீ மாமாவை பக்கத்துல வச்சுக்கிட்டு நானிய பத்தி விசாரிச்சுட்டு இருக்க? அவளை பாத்துக்கதான் நான் இருக்கேன்ல. நீ மாமாவை நல்லா பாத்துக்கோ. ஹனிமூன் முடிஞ்சு வீட்டுக்கு வருவீங்கல்ல, அங்க என்ன நடந்துச்சு, எப்படி எல்லாம் என்ஜாய் பண்ணீங்கன்னு, மாமா என்னெல்லாம் குறும்பு வேலை பண்ணாருன்னு எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லணும், சரியா?
சரி சரி, உன் மாமா வராருன்னு நினைக்கிறேன். நான் உனக்கு அப்புறம் கால் பண்றேன். ஓகேக்கா, பாய், என்ஜாய். என்ன இவரு இன்னும் காணோம்? இவ்ளோ நேரமா அப்படி என்னதான் பேசுறாரு? ஸ்வீட் எடுத்துக்கோங்க. எனக்கு ஒரு இம்பார்ட்டன்டான கால் இருக்கு, நான் பேசிட்டு வந்துடுறேன். நீ ரெஸ்ட் எடு. என்னங்க மித்ரா? மித்ரா என்னை விட்டு விலகி இருக்கிறதுக்கு ஏன் இவ்வளவு முயற்சி பண்றாருன்னு அவர்கிட்ட கேட்கணும். ஒருவேளை நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேனா? அதனாலதான் அவர் என்கிட்ட அப்படி நடந்துக்கிறாரோ? உன்னை எனக்கு வார்த்தையால சொல்ல முடியாத அளவுக்கு பிடிக்கும். நான் உன்னை என்ன அளவுக்கு நேசிக்கிறேன்னு வார்த்தையில சொல்லணும்னா, இந்த உலகத்துல இருக்கிற எந்த மொழியும் பத்தாது. ஐ லவ் யூ. ஒருவேளை அப்படி இருந்தா நேத்து என்கிட்ட அவ்வளோ அன்பா எப்படி ப்ரப்போஸ் பண்ணாரு? ஆஹா இல்ல. மித்ராக்கு என் மேல அன்பை தவிர எந்த ஒரு கோபமும் இருக்காது. ஆனா ஏதோ ஒரு விஷயத்துல அவருக்கு என் மேல கோபம் வந்திருக்கு. அந்த கோபத்துக்கு என்ன காரணம்னு அவர்கிட்டயே கேட்டு தெரிஞ்சுக்கணும். ஓகேமா, ஓகே, நான் வச்சிடுறேன். பார்த்து பத்திரம்பா. சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? ஓகேமா, ஓகே, பாய். பாய். ஏங்க, நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேக்குறேன். நீங்க தப்பா நினைக்க மாட்டீங்களே? எக்ஸ்கியூஸ் மீ சார். மே கம் இன் சார். தொந்தரவுக்கு மன்னிக்கணும் சார். இட்ஸ் ஓகே, சொல்லுங்க. சார், எங்க ஹோட்டல்ல தினமும் கப்புள்ஸ்க்காக ஒரு பார்ட்டி அரேஞ்ச் பண்ணுறோம். எங்களும் அங்கேயே கொடுத்துருவோம். கண்டிப்பா நீங்களும் மேடமும் வந்து கலந்துக்கணும். ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ சார். லக்ஷ்மி, கேட்டேல, சீக்கிரமா ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வா, போலாம். எங்க